வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங்கோட கேப்பபிலிட்டிஸ் அண்ட் லிமிட்டேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிக்கலோட பிரின்சிபல் என்ன, மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங்கோட பிரின்சிபல் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இதில் வந்துட்டு கேப்பபிலிட்டிஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் முத்துலட்சுமி கனகராஜ், குவாலிட்டி எக்ஸ்பர்ட், ASNT Level 3 in 10 methods, APA certification holder, PMP and Prozio Level 3 certification holder. So, capabilities and limitations of magnetic particle testing. First point என்ன அப்படின்னா, surface discontinuity detection. சர்ஃபேஸில் நம்மளால் பார்க்க முடியாத சின்ன சின்ன கிராக்ஸ் இருந்தால் கூட மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங் பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன மைன்யூட் கிராக்ஸோ இல்லை மைன்யூட் டிஃபெக்ட்ஸ் எது இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம அயன் பார்ட்டிகல்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது சின்ன லீக்கேஜ் இருந்தாலுமே அங்கே அந்த அயன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கேதர் ஆகி இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு விசிபிளாகவே காமிச்சிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். லைக் ஃபெட்டிக் கிராக்ஸு, லேப்ஸு, சீம்ஸு, கிரைண்டிங் கிராக்ஸ் அப்படின்னா நம்ம மிஷினிங் பண்ணும்போதே வந்துட்டு வர டிஃபெக்ட்ஸ் தான் கிரைண்டிங் கிராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்த பாயிண்ட், அப்ராக்சிமேட் சைஸிங் அண்ட் லொக்கேஷன். அப்ராக்சிமேட் சைஸிங் அண்ட் லொக்கேஷன் அப்படின்னா மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் இண்டிகேஷனை வந்துட்டு நம்மளுக்கு டைரெக்டாக தான் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி டிஃபெக்டோட சைஸையும் அது எந்த இடத்துல வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம டைரெக்டாக விசிபிளாகவே நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுவும் இதில் இருக்கிற ஒரு மெயின் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சைஸ் அண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நியர் சர்ஃபேஸ் டிஃபெக்ட் டிடெக்ஷன். இதில் இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா சர்ஃபேஸில் மட்டும் நம்ம வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது. சர்ஃபேஸ்லேருந்து 1.5 mmலேருந்து 2 mm வரைக்கும் இருக்கிற சர்ஃபேஸையும் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நியர் சர்ஃபேஸ் டிஃபெக்ட் டிடெக்ஷன்னு சொல்லுவோம். டிஃபெக்ட் வந்துட்டு சர்ஃபேஸோட மேக்ஸிமம் கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ அதை தான் இந்த சர்ஃபேஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹை சென்சிட்டிவிட்டி ஃபார் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஹை சென்சிட்டிவிட்டி ஃபார் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது மட்டும்தான் நம்மளால் மேக்னடைஸ் பண்ண முடியும். ஸோ கார்பன் ஸ்டீலாக இருக்கட்டும், லோ அலாய் ஸ்டீலாக இருக்கட்டும், கேஸ்ட் அயான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹைலி சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஹைலி சென்சிட்டிவாக இருக்கிறனால தான் நம்மளால் மேக்னடைஸ் பண்ணி அதை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், சிம்பிள், ஃபாஸ்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும், ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஃபாஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரிஸ்க் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங்கில். ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் மெயினான கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே மெட்டீரியல் ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ அலுமினியமோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மெயினான லிமிட்டேஷன். நெக்ஸ்ட், லிமிட்டட் சப்சர்ஃபேஸ் டிடெக்ஷன். என்ன அப்படின்னா நம்மளால் சப்சர்ஃபேஸ் வந்துட்டு இப்போ இது ஒரு 10 mm வந்துட்டு வித் இருக்குது அப்படின்னா நம்மளால் 1.5 to 2 mm வரைக்கும் இருக்கிற சப்சர்ஃபேஸை மட்டும்தான் நம்மளால் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு நம்மளால் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் இருக்கிற மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் டெப்த்துமே வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதர் டெக்னிக்ஸ், அதாவது அதர் மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். யூடிஓ, ஆர்டிஓ, ஸோ அந்த மாதிரி அதர் மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் வந்துட்டு லிமிட்டட் டெப்த் அண்ட் சைஸ் மட்டும்தான் எம்டியில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், ஃபீல்ட் டைரக்ஷன் சென்சிட்டிவிட்டி. ஃபீல்ட் டைரக்ஷன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். அவுட் சைட் ஆஃப் த மேக்னெட் பார்த்தோம் அப்படின்னா நார்த் டு சவுத் மூவ் ஆகும். இன்சைட் ஆஃப் த மேக்னெட் பார்த்தோம் அப்படின்னா சவுத் டு நார்த் மூவ் ஆகும். இப்போ ஒரு மெட்டீரியலை நம்ம மேக்னடைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சவுத் டு நார்த் தான் வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ எப்போவுமே டிஃபெக்ட் எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிஃபெக்ட் வந்துட்டு இப்போது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால்
ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம மேக்னடைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ யோக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யோக்கை வந்துட்டு 2 அல்லது 2 ஆர் மோர் டைரக்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளால் எல்லா பக்கமும் இருக்கிற டிஃபெக்ட்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிங்கிள் டைரக்ஷனில் எப்போவுமே அந்த டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற டிஃபெக்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கிற மெயினான லிமிட்டேஷனில் ஒன்றா இதை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஃபீல்ட் டைரக்ஷன் சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட், சைஸ் அண்ட் ஷேப் கன்ஸ்ட்ரைன்ஸ். லார்ஜ் அண்ட் இர்ரெகுலர் ஷேப்டாக இருந்தது, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற காம்பனண்ட் வந்துட்டு இர்ரெகுலர் ஷேப்டாக இருந்ததாலோ இல்லை அப்படின்னா லார்ஜாக இருக்குது அப்படின்னாலோ, அதாவது பார்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னாலும் நம்மளால் வந்துட்டு தேவையான அளவுக்கு கரண்ட்டோ தேவையான அளவு மேக்னடைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் அதிகமாக ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்றதும் இதில் வந்துட்டு ஒரு பெரிய லிமிட்டேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட், நீட் ஃபார் டீமேக்னடைசேஷன். நம்ம எந்த அளவுக்கு மேக்னடைஸ் பண்ணுறது, மெட்டீரியலை மேக்னடைசேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் டீமேக்னடைசேஷனும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம டீமேக்னடைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்துட்டு டீமேக்னடைஸ் ஆகாது. ஸோ மெட்டீரியலை வந்துட்டு ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் மேக்னட்டிசம் வந்துட்டு அதில் இருக்கும். அந்த கொஞ்சமாக இருக்கும், ஸ்லைட்லியாக தான் டிஃபர் ஆகும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம பக்கத்தில் எலக்ட்ரானிக் டிவைஸஸோ இல்லை ஏதோ ஒரு மூவிங் பார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ டோட்டலாக அதை வந்துட்டு நம்ம பார்ட்டை டீமேக்னடைஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, சேஃபாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ டீமேக்னடைசேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். மேக்னெட்டிக் டொமைன்னா என்ன, அது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இங்கே அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.